சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. கவிழ்ந்தது திமுக அரசு, கண்ணீருடன் ஸ்டாலின். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 4 மாதங்களே உள்ளன. அதற்குள் திமுக எப்படியாவது இம்முறை வென்றாக வேண்டும் என தொடர்ந்து அவங்க சார்பாக அனைத்து கூட்டங்களையும் அனைத்து வியூகங்களையும் வகுத்து வராங்க. இன்னொரு பக்கம் 4 முனை போட்டி என்பது தற்போது தீவிரமாகி இருக்கு. மேலும் என்டிஏ கூட்டணி வலுவாக தமிழகத்தில் களமிறங்க இருப்பதால் ஸ்டாலின் அதிர்ச்சி அடைந்ததாக தெரிய வந்திருக்கிறது. நேற்று விவசாயிகளின் பிரச்சனைகளை பற்றி பேசிய மோடி, ஸ்டாலின் அவர்கள் திமுக என்கின்ற மாபெரும் கட்சியை வைத்துக்கொண்டு விவசாயிகளுக்கு துரோகம் செய்து வருகிறார், மேலும் மக்களை ஏமாற்றுகிறார். தொடர்ந்து நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்படுவது குறைவாக தான் இருக்கிறது, மேலும் விவசாயிகளின் வயிற்றில் அடித்து கொண்டுதான் இருக்கிறார். பருவமழை அதிகமாக பெய்வது, பருவமழை இல்லாமல் போவது போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை பற்றியெல்லாம் ஸ்டாலினுக்கு கவலை இல்லை. ஊழல் செய்வது மட்டும்தான் ஸ்டாலினின் வேலை. தொடர்ந்து ஆட்சி அமைப்பது, மக்களுக்கு துரோகம் செய்வது, ஏமாற்றுவது, இது போன்ற வேலைகளை தான் ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார். மேலும் பல வாக்குறுதிகளை ஸ்டாலின் அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் 2021 வெல்வதற்காக வாக்களித்திருந்தால் அதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது என்னவென்றால், விவசாயிகளுக்கு இயற்கை விவசாயத்திற்கான தனி பிரிவு அமைத்தல் போன்றவற்றை நிறைவேற்றவில்லை. ஒரு பக்கம் திமுக அரசு தமிழக விவசாயிகளை வஞ்சித்து வரும் நிலையில், மறுபக்கம் விவசாயிகளின் காவலனாக பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசாங்கம் கடந்த 2019ஆம் ஆண்டு தொடங்கி 6 வருடங்களில் தமிழக விவசாயிகளுக்கு மட்டும் கிசான் திட்டத்தின் கீழ் 12,764 கோடி ரூபாய் நிதி வழங்கியிருக்கிறது. விவசாய குடும்பங்களுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் அள்ளி கொடுத்து வருகிறது பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு. இதனால் ஆயிரக்கணக்கான தமிழக விவசாயிகள் பலனடைந்து வருகிறார்கள். மேலும் தமிழகத்தில் சுமார் 1 கோடிக்கும் அதிகமான குடும்பங்கள் பயனடைந்து வரும் வகையில் ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் இல்லங்கள் தோறும் குடிநீர் இணைப்பை வழங்க இருக்கிறது மத்திய மோடி அரசு. நாட்டின் முதுகெலும்பாக திகழும் விவசாயத்தை காக்க பயிர் காப்பீட்டு விரிவாக்கம், எம்எஸ்பி கொள்முதல் உயர்வு, இப்படி பல சீர்திருத்தங்களை செய்து வருகிறது மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசு. ஆனால் ஸ்டாலினோ மக்களை ஏமாற்றி விவசாயிகளின் வயிற்றில் அடித்து ஊழல் செய்து தனது கோபாலபுர இல்லத்திற்கு மட்டுமே சொத்துக்களை சேர்த்து வருகிறார். கண்டிப்பாக இம்முறை ஸ்டாலின் அவர்கள் வெல்வது நடக்காத விஷயம். கண்டிப்பாக அவர் வீட்டுக்கு அனுப்பப்படுவார். விரைவில் அது நடக்கும் என மோடி பேசியிருக்காரு. மோடி பேசுனதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.